வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இனிப்பான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இதை தான் செய்வோம். அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம் கடாயில். இப்போ நம்ம ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இந்த அளவு கப்பில் 1 கப்பு ரவா எடுத்துருக்கேன். அதே அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கடாயில் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். அது கூட கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ரவா சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. கட்டி பிடிச்சிடும். நல்லா இந்த மாதிரி நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டும் போது ரவா வெந்து வரும், கட்டி பிடிக்காமல் வரும். நம்ம கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேசரி ரொம்ப மிருதுவாக நல்லாயிருக்கும். அடி பிடிக்காது, கட்டி பிடிக்காது, ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி நல்லா சுருண்டு வரணும், கட்டி இல்லாமல் வரணும். அப்போ தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா கிண்டி விடலாம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்க்கும் போது, அதிகமாக நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கேசரிக்கு. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம என்ன செய்யலாம், முந்திரியை நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் முந்திரியை வறுத்து அதையும் எடுத்துட்றேன். அது கூட நம்ம திராட்சையும் அதே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரித்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம கேசரியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிடுங்க. நம்ம அந்த நெய் இருக்குது இல்லையா, முந்திரி திராட்சை பொரிச்ச நெய், அந்த நெய்யை எடுத்து இதிலே ஊற்றி விட்டுருங்க. நெய் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரவா நல்லா வெந்துருச்சு. கேசரி நல்லா பார்க்கவே நல்லா வந்திருக்கு. இது கூட நான் டேஸ்ட்டுக்கு நானே ப்ளம்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கல்யாண ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களும் கேசரி விரும்பி கேட்பாங்க. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்தமாரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.